ஹலோ கைஸ், யூர் வாட்சிங் நிரன்ஸ் கிச்சன். நான் உங்க நிரஞ்சனா சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் கைஸ். என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா கோகனட் லட்டு. அதை எப்படி செய்யறது அப்படின்ட்டு நம்ம வரப்போற வீடியோல பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். உங்க நிரன்ஸ் கிச்சன் சேனல் 80,000 வியூஸை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாங்க மகிழ்ச்சியுடன் ஷேர் பண்ணிக்கிறோம். ரவா கோகனட் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 2 கப், தேங்காய் துருவனது 2 கப், பால் 1 கப், நெய், முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய், சுகர் 3/4 கப், இது கிஸ்மிஸ் பழம். இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வாணலி எடுத்துகிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு முதல்ல கிஸ்மிஸ் பழத்தை நல்லா வறுத்து எடுக்கணும். அது எப்படி வரும் பாருங்கள், பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதே நெய்லேயே நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுக்கணும். அடி கனமான வாணலி ஒன்றை வச்சுக்கணும். அதில் நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு ரவை எடுத்து வச்சுருக்கோம்ல 2 கப்பு, அதை எடுத்து நல்லா வறுக்கணும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது போல் வரணும். அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். திருப்பி அதே வாணலியில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல 2 கப்பு, அதை எடுத்து அதோட தன்மை போகிற வரைக்கும் வறுக்கணும். ஸோ இது போல் அது இருக்கும், பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு நல்லா அது வறுபட்ட உடனே எடுத்து வச்சுருக்கோம்ல ரவை தனி தட்டில், அதை உள்ளே ஆட் பண்ணணும். அடுப்பில் சிம்லேயே தான் வச்சுருக்கணும், ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. ஸோ அதை நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். 3/4 கப்பு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ அது முடிஞ்சப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுக்கணும். ஸோ அது எப்படி வருது அப்படின்ட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்து வைக்கணும். அதோட பதம் எப்படி இருக்கும்னா இந்த போல் பதம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுதான் அதோட பதம். ஸோ அதில் ஏலக்காய் தூளை தூவிட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதுகளையும் உள்ளே போட்டுட்டு, இதை கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க, திராட்சை பழம்னு சொல்லலாம். ஸோ அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இது போல் அது அந்த ஸ்டேஜ் இது போல் இருக்கும். பக்குவம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கையில் நல்லா கொஞ்சம் நெய் தடவிட்டு இளம் சூடாக இருக்கும்போதே அதை நம்ம உருட்டி வைக்கணும். ஸோ இது போல் நல்லா உருண்டு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஆறுனப்புறம் உருட்டக்கூடாது. இளம் சூடாக அந்த இது இருக்கும் போதே நம்ம நல்லா உருட்டி வைக்கணும். ஸோ இதுதான் கைஸ் தீபாவளி ஸ்பெஷல். நீங்களும் இது போல் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது பாருங்கள், எவ்வளோ 25 உருண்டைகள் லட்டுக்கள் வந்துச்சு. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.